23/2/97 1997 10:30 PM கிருஷ்ணகிரி. தர்ஷன் ஸ்பேஸ் தமிழ்நாடு. அஷ்டம சனியில திருமணம் செய்யக்கூடாது என்று சிலர் சொல்கிறார்கள். நானே சொல்லுவேனே, எனக்கு அஷ்டம சனியில் திருமணம் நடக்குமா? நடந்தால் என்ன ஆகும் பிரதர்? அஷ்டம சனியில் திருமணம் நடக்கக்கூடாது. ஆமா, ஆனா 6 8ஆம் அதிபதி தசை இருக்கக்கூடாது. பாவத்துவ அமைப்புகள்ல தசை இருக்கக்கூடாது. 2 பேரும் ஒன்னா கோட்டை கேஸ்னு போற அமைப்புகள் கணவருக்கும் மனைவிற்கும் இருக்கக்கூடாது. சரி, இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு விதிவிலக்கு வேணுங்க. எல்லா அமைப்புகளுக்கும் ஜோசியத்தில் ஒரு விதிவிலக்கு அமைப்பு இருக்கும். அம்மா, இது என் வாய்ஸ் டிடெக்ட் பண்ணது பொழுது எல்லா அமைப்புகளும் இருக்கும். ஓகே, நல்ல பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கீங்க, ஆணிபூரத்தில் பிறந்திருக்கிறீங்க. ஜாதகமே ஒரு அளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கிற ஜாதகம். ஓகேங்களா? அதே நேரத்தில் லக்னாதிபதி பூர்ண சந்திரனின் அதியோக அமைப்புகள்ல இருக்காரு. ஓகேங்களா? 8 12 சுபத்துவம் எங்க இருக்கிறீங்க? ஆனா 12ஆம் இடத்துக்கு சனி செவ்வாயின் தொடர்பு இருக்கு. ஓகே, லக்னாதிபதி வலுத்திருக்கிறாரு. லக்னத்தை யாரும் தொடர்பு கொள்ளல. கேள்வி என்ன? அஷ்டம சனியில திருமணம் நடந்தா என்ன ஆகும்? 6 8 தசா புத்தி வருதான்னு பாருங்க பிரதர். ஒரு 5 வருஷத்துக்கு அவ்வளவுதானே. ராகு திசையில இப்போ உங்களுக்கு குரு புக்தி நடக்குது. குரு யாரு உங்களுக்கு? குரு எந்த நேரத்திலையும் எப்படியாவது கெடுதல் பண்ணிடணும்னு நினைக்கிறவரு. அப்ப அவர் 6க்கு 11ல இருக்கிறாரு, 3க்கு 2ல இருக்கிறாரு. என்ன செய்வாரு? 6ஆம் இடத்து பலனை செய்வார். சரி, கல்யாணம் நடந்தால் நீ ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? இயல்பாகவே நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். ராசிக்கு 7ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம். இதெல்லாம் பாருங்களேன், அப்படியே பாருங்களேன். ராசிக்கு 7ஆம் இடம் ஒன்றும் இல்லை. சுக்கிரன் 7ல இருந்தாருன்னா கலத்தரம் இதெல்லாம் இல்லை. ராசிக்கு 2ல செவ்வாய் ராகுங்க, ராசிக்கு 8ல சனி கேதுங்க. இதெல்லாம் என்ன பண்ணும்? தாமதமான அமைப்புகள்ல திருமணம் பண்ணும். இப்ப பண்ணக்கூடாதா? கண்டிப்பா அட்வைசபிள் இல்லைங்க. 6ஆம் அதிபதியோட புக்தி வேற நடக்குது. 6ஆம் அதிபதியோட புக்தி கூடுதலா, ஆமா, 6ஆம் அதிபதியோட புக்தி கூடுதலா கடுமையான பாபத்துவ அமைப்புகள் இருக்கக்கூடிய ராகு. நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை 2027லேருந்து 30 வரைக்கும் இருக்கும். யோகர் தானங்க தசை பண்றாரு. யோகர் தசையோ புக்தியோ பண்ணாலும் கூட முழுக்க பாபத்துவ அமைப்பு பிரதர். உண்மையிலே சொன்னா அதனுடைய லேசான இம்பேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இல்லை சும்மா கேள்வி கேட்குறீங்களான்னு தெரியல. இந்த ராகு கடுமையான பாபத்துவம் சனி செவ்வாயுடைய அமைப்புகள்ல இருக்காரு. சனி செவ்வாய் ராகுவுடைய அமைப்புகள்ல தான் சனி செவ்வாயோட அமைப்புகள்ல தான் நேரடியாக அந்த ராகு இருக்கிறாரு. சரி, இந்த அமைப்புகள் சனியுடைய பார்வை, ராகுவுடைய செவ்வாயுடைய இணைவு பெற்ற இவரு ராகு தசையும் சரி 12ஆம் இடத்தினுடைய தன்மை ஒரு மாதிரி நல்லா இல்லை பிரதர். ஓகேங்களா? இந்த ராகு தசையில தயவு செய்து திருமணம் பண்ணாதீங்க. ராகு தசையில சனி புக்தி முடிகிற, ராகு தசையில சனி புக்தி முடிஞ்சு ராகு தசையில புதன் புக்தி, ராகு தசையில சனி புக்தி, ராகு தசை புதன் புக்தி, ராகு தசையில கேதுவும் இப்படியே இருக்கிறாரு. கேது முடிஞ்சு சுக்கிரன், சூரியனோட அமைப்பு தான் சுக்கிரனோட தன்மையில் இருக்கு. பிரதர், தயவு செஞ்சு திருமண அமைப்புகள் கொஞ்சம் தாமதமாக பண்ணுறது நல்லது. ராகுதசையில் கொஞ்சம் பிற்பகுதியில் ஆகும். ராகுதசை சொல்லும் போதே கொஞ்சம் ரொம்ப டைம் இருக்குதான். ராகுதசையில் சுக்கிரன்னா ராகுதசையில் கேது பாபத்து. பிரதர், ஃப்ராங்காக சொல்லிடுறேன் பிரதர், ராகுதசை சுக்கிர புத்திக்கு பிறகு உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரிங்களா? யாராவது கேள்வி கேட்பீங்க, அப்புறம் அப்படியே குமுறி கொட்டுவீங்க பதிலாக நான் சொல்லிட்டேன்னா. இந்த பாருங்க, ராகு திசையில ஏன் சுக்கிர புத்தி சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவர் தான் 11ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்காரு, 11ஆம் அதிபதியோட தொடர்பில் இருக்காரு. அவர் தாங்க சந்திர அதியோகத்தில் ஒரு மாதிரியான தன்மையில் இருக்காரு. இந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி கெட்டு 11ஆம் அதிபதி வலுத்து இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும்னு நம்புறேன் பிரதர்.